ஒருத்தன மனைவி மீது இன்னொருத்தர் ஆசைப்படக்கூடாது. அதே போல ஒரு பெண் பந்தி தன் கணவனை விட்டு இன்னொருத்தரோட போகக்கூடாது. முதல் கூத்து பிடிக்காது, பிறகுதான் அண்ணம்மாக்கள் சொல்லி இது கலை அப்படின்னு. ஓ அம்மா பாருங்க, சின்ன ஆக்கள் மாறுறாங்க. உன்னை காதலித்து கிழக்கு மாநிலத்தில் என் படமொழி குத்தாடுற கிழக்கு மாநில படமொழி குத்தாடுறாங்க. அப்போ அங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த கூத்துற பேரை சொல்லுங்களேன், என்ன வித்துண்டு வந்து பொதுவாக ஒரு சொல்ல போனால் இப்போக்கு வந்து எங்களுக்கு சமூக ஊடகங்கள் இருந்தது. சமூக ஊடகங்கள் எல்லா காலங்களில் ஒரு ஊடகமாக இருந்தது கூத்து. ஆதிசிவனும் வந்தாரே விடையில் ஆதிசிவனும் வந்தாரே. ஆனா சிறு பிள்ளைகள் சொல்லுவோம் அப்படின்டா என்னது, நாங்க இதுகளை பார்க்கத்தானே வந்தேன். எப்படி இருக்கு கூத்து? வணக்கம், நான் உங்களிங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பன் தான். கண்ணங்குடான்னு வர்ற ஊர். இப்போ நான் கண்ணங்குடாவுக்கு வந்த நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்மளோட பாரம்பரிய ஒரு கலை. என்ன கலை என்று சொன்னால் கூத்து. கூத்து கலை என்று சொல்கிறது தமிழர் வாழ்வியலில் ஒரு பிணைந்த ஒரு கலை, கூத்துக்கலை. கூத்தை பற்றி எனக்கு பெரிய தெரியாது. கூத்தை பற்றி நண்பட்டாங்க கூட இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறோம், கூத்துக்கு முதலிடம் கொடுத்த ஒரு ஊருன்னு சொல்லலாம். இந்த கூத்தை இதுவரைக்கும் உயிர்ப்பாக வச்சுக்கொள்கிற ஒரு இடம் என்று சொன்னால் அது கண்ணங்குடா தான். என்னுடைய இன்றைக்கு சலங்கை அணி விழா, மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கூத்துன்றதுக்காக தான் வந்திருக்கேன். நண்பன்ட்ட கேட்போம் இந்த கூத்தை பற்றி. சொல்லுங்கள் நண்பன். அதாவது இப்படி வந்து சொன்னால், எங்களோட கண்ணங்குடா பிரதேசத்தில் வந்து பல கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் வந்து பலவிதமான கூத்துக்கள் ஆடப்படுகின்றது. அதால் அதாவது என்னென்னு சொன்னால், கண்ணியம்மன் கோயில் வந்து 9 நாள், அதில் 6 நாள் திருவிழா நடக்கிறது. அப்போ அந்த 6 நாள் திருவிழாவிலேயும் வந்து பெரும்பாலும் 5-6 நாளையும் கூத்து தான் பழமையாக நடக்கிறது. அது என்னென்னு சொன்னால், பழையாக்கள் சொல்லுவாங்க எங்களோட ஊரில் வந்து கண்ணியம்மாளுக்கு பிடிச்ச நிகழ்ச்சின்னு சொன்னால் கூத்து, நாட்டு கூத்துன்றதால. அப்போ வருடம் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் வந்து, அதாவது பொதுவாக சொல்ல போனால் கண்ணங்குடா, குறிஞ்சாமனை, பருத்திச்சேனை, மற்றது மண்டகத்தடி, எண்ணம்பாலை போல் அப்படியான இடங்களில் வந்து இன்னும் சொல்ல போனால் வேறு இடத்துகள்லேயே அப்படி ஆடுறாங்க. ஊத்துமடு வாருக்கள், அன்னச்சண்டால் அப்படின்ற ஒரு அநேகமான இடத்துல ஆடி இப்போ ஒரு 6 இரவைக்கும் வந்து 3 இரவு நிகழ்ச்சி வைக்கிறதில்ல கண்ணியம்மன் கோயில். நாங்கள் கண்ணங்குடா பிரதேசத்தில் கண்ணியம்மன் கோயில் தான் முக்கியமான கோயில். அதில் வந்து இப்போ 2 விதமான கூத்துக்கள் ஆடுறவங்க. ஒன்று வடமொழி, இன்னொன்று தென்மொழி. அதில் என்னென்னு சொன்னால், ராகங்கள் வேறையா இருக்கும். வடமொழிக்கு வந்து வேறு ஆட்டமும் ராகமும், அது தென்மொழிக்கு வந்து வேறொரு ஆட்டமும் வேறொரு ராகங்களும் கூத்து மெட்டுகள் அப்படி. நம்ம பார்க்க போகிற கூத்து என்ன கூத்து? இப்போ நம்ம ஒன்று வடமொழி, தென்மொழி. அதில் அந்த மெட்டு ஒருக்கா நான் பாட்டு எடுத்து காட்டுறேன் நான். அதாவது ஒரு வடமொழியில் ஒரு பாட்டும் படித்து காட்டுங்க, இதில் தென்மொழியில் ஒரு பாட்டும் படித்து காட்டுறேன். சிங்கார கெருடனரே திருமாலை வெங்கடேசர் கங்கையம்மன் மனமகிழ கண்ணனீதோ தோற்றினாரே. அப்படியாவது வடமொழியில் வரும். தென்மொழியில் பார்க்க போனால், நான் இந்த இப்போ ஆறு கூத்தண்டில் நான் போன வருடம் ஒரு கூத்தலான்னா அதில் வந்து எனக்கு ஞாபகமானது. பிறகு வட்ட போரேனையோ இந்த மேதினி மீதிலே பேதையாயினே வேலவனே என்னை ஆள வேண்டு. இது வந்து தென்மொழி. நேரத்தில் படித்தது வந்து வடமொழி, இப்போ படித்தது வந்து தென்மொழி. அதாவது கண்ணங்குடா பருத்தினையில் ஆடுறது வந்து வடமொழி கூத்து. அது கங்கையம்மன் நாடகம்னு சொல்லி அது நாட்டு கூத்து. ரெண்டாவது போகிறது வந்து எண்ணம்பாலை போல் கிராமத்தில் வந்து தென்மொழி கூத்து. அதில் வந்து மதுரவாசகன் நாடகம்னு சொல்லி ஒரு மன்னராட்சி, அப்படி ஒரு மன்னர் கட்டுக்கதை மாதிரி ஒரு கூத்து தான். நாங்கள் 2 கூத்து. ராமாயணம், மகாபாரத போர், கர்ணன் போர் அப்படியான கூத்துலாம் ஆடுறாங்க. அப்போ நமக்கு புத்தக படிக்காட்டியும் கூட கூத்தை பார்த்தாலே நம்மளுக்கு சில விஷயங்கள் விளங்கும் நமக்கு என்ன.
அப்படி விளங்கக்கூடியதான் மே இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கு நண்பரோட சேர்ந்து நாங்கள் கூத்துக்கு பார்க்க போகிறோம். வாங்க கூத்து பார்க்க போவோம். இன்றைக்கு எங்களோட சதங்கை அணி விழா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2022 இருந்து அப்படி கூத்து ஆடுறோம் வந்து ஓமம். இதோட வந்து ஒரு 4வது கூத்து ஆடுறோம் வந்து. இந்த கூத்தோட வந்து ஒரு 4வது கூத்து ஆடுறோம் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறேன் வந்து. சொன்னால் இது ஒரு கலை வந்து இதை கலையை கொஞ்சம் வளர்க்கணும்ன்றதுக்காக வந்து தமிழர் கலை வந்து பாரம்பரிய ஒரு கலை வந்து இதை வந்து வளர்க்கணும்ன்ற ஒரு ஆசை வந்து அதனால வந்து இந்த கூத்தை கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாங்க வந்து. அப்போ இந்த கூத்து வந்து என்ன சொன்னால் இது ஒரு தென்மடை கூத்து வந்து கூத்தில் வந்து 2 வகைப்படும் வந்து. ஒன்று வடமடை கூத்து ஒன்றைக்கு, இன்னொரு தென்மடை கூத்து ஒன்றைக்கு. அந்த வகையில் இது வந்து ஒரு தென்மடை கூத்து வந்து. தென்மடை கூத்தில் இது வந்து ஒரு மதுரை வாசக நாடகம் என்ற ஒரு கூத்து. இது வந்து இதில் கூத்துற வரலாறு என்ன சொன்னால் இதில் வந்து மதுரை வாசக என்பவர் வந்து ஒரு தஞ்சமான நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். காட்டுக்கு வேட்டையாட போகிறார் வந்து. வலிமை போடு வந்து அரசன் மந்திரியோட வந்து வேட்டையாட போகிறாரு. வேட்டையாட போய் கொண்டிருக்கிற நேரம் வந்து இவருக்கு வேட்டையாட முடிஞ்சது பிறகு தண்ணீர் தாகம் முடக்குது. தண்ணீர் தாகம் எடுக்கிறாரு. அந்த நேரம் மந்திரி கேட்குறாரு, எனக்கு தண்ணீர் தாகம் முடக்குது, இதுக்கு என்ன செய்ய முடியுங்கிறாரு. அப்போ மந்திரி சொல்கிறார் வந்து இதுக்கு வந்து ஒரு தேவகாணியர்கள் நீராடுற இடம் ஒன்று இருக்குது வந்து, அங்கே போனால் நம்ம தண்ணி இருந்தலாம் அப்படி சொல்கிறாரு. தண்ணி இருந்தோம் சரின்னு சொல்லி அங்கே போகிறாரு. அப்போ மந்திரி கேட்குறாரு, எங்கே இருக்கிற இந்த இடம்னு சொல்லி. அப்போ அங்கே இருக்குது வாங்க போகணும்னு சொல்லி மந்திரி கூட்டி கொண்டு போகிறாரு. கூட்டி கொண்டு போகிற நேரம் வந்து ஒரு முனிவன், காட்டில் வசிக்கின்ற ஒரு முனிவன் ஒரு தன் மனைவியோட வந்து இருக்கின்றார். அந்த வேளையில் வந்து முனிவன் வந்து நித்திரை கொள்றார் வந்து. முனிவன் மனுஷிட மடியில் நித்திரை கொள்ற நேரம் வந்து அந்த மன்னன் மதுரவாசன் ஆகிய மன்னன் வந்து சொல்கிறார் வந்து அந்த பெண்ணை கண்டோடனே மையல் கொள்றார் வந்து மதுரவாசகன். இப்போ மந்திர சொல்கிறார், இந்த பெண்ணை காண எனக்கு வந்து சரியான மையலாக இருக்குது, எனக்கு மோகமாக இருக்குது வந்து. அந்த பெண்ணை காண எனக்கு காண்ட உடனே தண்ணீர் தாகம் தீர்றன்னு சொல்கிறாரு. அந்த பெண்ணை அடையிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படி சொல்கிறாரு. அவளி சொல்கிறோம் மந்திரி சொல்கிறான், ஏகப்பட்ட முறை இது சரியில்லை. இது வந்து இன்னொருத்தர் மனைவியை நம்ம அடைகிறது வந்து சரியில்லை, இது வந்து அது நல்லமில்லை இது வந்து அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரியான முறையில் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அந்த வகையில் வந்து சரியான புத்தி சொல்லி மந்திரி கேட்காம அரசன் சொல்கிறான் வந்து நான் அந்த பெண்ணை அடைஞ்சி ஆகணும்ன்ற இதில் கண்டிப்பாக நினைக்காரு. அப்போ அரசன் சொல்கிறான்னா அந்த பெண்ணை நான் அப்படியே அடைஞ்சி ஆகணும், நீ ஒருக்கா போய் அந்த பெண்ணிடம் அவசியமான வார்த்தையை சொன்னால் அவள் வர வழி அழைத்துவான்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி மந்திரி அழைத்து வராரு. மதுரவாசனோட இருந்து மோகம் தணிக்கிறாங்க. தனிந்த மோகம் தீராம மதுரவாசகன் தன்னுடைய நாட்டையை கூட்டி போகிறான். அவரை வந்து காட்டில் இருந்து நாட்டையை கூட்டி போய் நாட்டில் இருந்து ஆட்சி வருகிறான். இடையில வந்து முனி வந்து எழுப்பி பார்க்குற நேரம் மந்திரிட்ட கேட்குறான், மனுஷில் வந்து இந்த மனுஷி எங்கள் மனைவியலங்கன்னு கேட்குறான். மனைவியலங்கன்று கேட்குற நேரம் அவர் சொல்கிறார் வந்து இப்படி தான் மதுரவாசகம் மன்னம் வந்தவர் பார்க்க போனால் இன்னும் வர இல்லை இப்படி போயிட்டாள்ன்னு சொல்கிறாரு. போகிற நேரம் முனி வந்து சாவமுறான் வந்து என்ன பெண்ணை கொண்டு போனவன் வந்து நாடு நகரம் விழுந்து ஒரு கை சரிப்பட்டு களவில் இருப்பான்னு சொல்லி ஒரு சாவமுறார் முனி. சாவமுறார் முனி வந்து சாவமுற உடனே இப்படி சாவம் எடுத்து முனி போகிறார் அவர் பாட்டில். அதே மாதிரி பிற்பாடையை வந்து மதுரவாசகன் தன்னுடைய நாட்டை இழந்து ஒரு கை தறிப்பட்டு வந்து களவில் இருக்கார் வந்து. மக்கள் வந்து இப்படியாப்பட்ட கருத்துக்களை வந்து வெளி உலகத்துக்கு வெளி மக்களும் தெரியப்படுத்தணும். இப்படி சொன்னால் ஒருத்தனை மனைவி மீது இன்னொருத்தர் ஆசைப்படக்கூடாது. அதே போல் ஒரு பெண் வந்து தன் கணவனை விட்டு இன்னொருத்தரோட போகக்கூடாது என்றத கருத்து தான் இது வந்து. இதுகளை வந்து நாங்கள் வெளி சமூகத்தை தெளிவுபடுத்துகிறோம் வந்து, தெரியப்படுத்துகிறோம் வந்து. பாருங்க சின்ன ஆக்களும் மாறுறாங்க. நடுவில் நிக்கால் குமாரத்தி, மற்றது தோழி 2 பேர், குமாரத்தில தோழி 2 பேர். மாலை வீட்டி
பொருளாகிய கந்த கடவுளே அரியணை இந்த வேளையில் காத்திரட்சிக்க வேணும் சுவாமி. அறிவில்லாதவனே நம்பிக்கொள்வேனோ நம்பிக்கொள்வேனோ இந்த கூத்தாடிக்கொண்டிருக்கிற இந்த ஐயாவும் இந்த இவரும் அப்பாவும் மகனுமாம். எனக்கு இப்போ அந்த தெரியும் அவர் சொன்னார். பேரை வண்டியில் குமாரத்தில தோழி. ஓ நானா தான் விரும்பி ஓ பாப்போம். நான் வந்து தென்மொழி இது வடமொழி கூத்து 18 அது வந்து இது கதை மகாபாரதத்தில் உண்டான கதை 18 அதை ஆடிருக்கேன். ராம நாடகம் ஆடிருக்கேன். ராமாயணம் முழுதையும் தனி. தென்மொழி என்றால் என்ன வைக்கிற தரு இதுதான் தென்மொழி. வடமொழிக்கு இந்த தருவெல்லாம் வராது. சரியா? ரெண்டும் இதுதான். ஓ ரெண்டும் தமிழர்களுடைய அதிகமாக வடமொழி கூத்து தான். எங்களோட கிழக்கு மாநிலத்தில் அதிகம் வடமொழி கூத்து தான் ஆடப்படும். அது நமக்கு அவ்வளோ தெரியாது. கண்ணங்குடா தான் கண்ணங்குடா அப்புறம் நான் இப்போ நான் வந்து முதல் நான் கூத்தாடினா 16 ரூபாய் சத்தி நடம் கூத்தாடினா அது வந்து இப்போ கட்ட மட்டும் 40 வருஷத்துக்கு மேலே 45 வருஷத்துக்கு ஆடினா. அதுக்கு பிறகு அலங்கார நாடகம் ஆடினா படம் தென்மொழி. அது அலங்கார நாடகத்தை சாய்க்கணும். அதுக்கு பிறகு ராம நாடகம் ஆடிருக்கேன். குறுக்கத்திரம்பர் கூத்தாடிருக்கேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கண்ணங்குடாலாம் இப்போ எங்கே ஆடுபட்டாலும் அதிகமாக ஆடுற இடம் சிறக்கிற இடம் கண்ணங்குடா. இந்த ஏரியா தான் இதெல்லாம் கண்ணங்குடாவுக்கு சேர்ந்து தான். ஓ இவ்வளோ வந்துங்க கூத்து பார்க்கறதுக்கு. என்னம்மா எப்படி இருக்கு கூத்து? நல்லா இருக்கா? இதுக்கு போய் பார்த்தீங்களா இந்த கூத்து? நீங்கள் இந்த கூத்துல பேரை சொல்லுங்க என்னண்டு. இந்த கூத்துல பேரை சொல்லுங்களேன் என்ன வித்துண்டு. நிறைய பார்க்குறான் அம்மா. நான் கூத்துல பேர் தெரியா பார்க்க கூத்து பார்க்க வந்தீங்களா? என்ன
இல்லை வருவேண்ணா வரும் ஓ வருவேண்ணா வரும் ஓ பாருங்க கூத்துப்பா அவளை வந்துருக்காங்க இந்த பார்த்து கொண்டு இருக்காங்க. வந்து ஆட போறீங்க நான் வந்து சிவனுக்கு ஆட போகிறேன். இந்த கூத்துற வழக்கத்தை சொல்லுங்க. இந்த கூத்து வந்து கங்கை அம்மன் நாடகம்னு சொன்னால் சிவன் சடையில் இருக்கிற கங்காதன் வீரக்காதை. கூத்துற ஆரம்பம் வந்து பிரம்மதேவர் வந்து தன்னுடைய படைத்தல் தொழிலை செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் யமனுக்கு வந்து பூமியில் வந்து அதர்மங்கள் கூடி இருக்கிறதால சாகுறாக்களோட வீதம் கூட்டு கொண்டு இருக்கிறதால இவரால் வந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் பிரம்மதேவத்தை போய் முறையிடுறார். புறைக்க சொல்லி அப்போ அவர் பிரம்மதேவர் சொல்கிறார் வந்து தன்னால் வந்து அந்த வேலையை வந்து செய்ய என்னால் முடியாது, அப்போ நாங்கள் வந்து சிவபெருமானத்தை போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவங்க எல்லாரும் போய் சிவனத்தை முறையிடுறாங்க. அவர் என்ன செய்கிறாண்ட தன்னுடைய சடையில் இருக்கிற செங்காதேவியை பூலோகத்தில் ஒரு மானிட பெண்ணாக பிறக்க சொல்கிறார். அங்கே வந்து ஒரு பிராமணன் கிராமத்து பிள்ளை இல்லாமல் ஒரு நீர்க்கரையில் பாவம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல இதே எப்படி அந்த தண்ணி குளத்தில் வந்து பெண் குழந்தையாக மிதக்க சொல்கிற அவன் மிதக்கிறா. அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்த பிறகு அவர் சொல்லி கொடுக்குறார், நீங்கள் கிருஷ்ணரை தவம் பண்ணீங்கன்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு பூலோகத்தில் வந்து உங்களுக்கு சகல வரங்களையும் தருவார்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து வணங்குறா. பிறகு கிருஷ்ணரை வணங்கி அவர் வந்து சகல அவருக்கு வரங்களையும் கொடுத்தா பூலோகத்தில் இருக்கிற கெட்ட சக்தியில் அவளையும் வலிக்கிட்டு பிறகு திரும்ப சிவன் இடத்துக்கு போய் சேருவார். அந்த கதையோட்டம் இருக்குது. இது வந்து ஒரு புராண கதையில் ஒரு கதையாக இருக்குது. நான் வந்து 98ஆம் ஆண்டிலிருந்து கூத்தாடி கொண்டு இருக்கிறேன். கூத்து வந்து மருவிக்கொண்டு போகிறது ஒரு மேலெழுந்த மாதிரியான கதைகள் இருந்தாலும், ஆனால் கிராமப்புறங்களில் இது வந்து ஒரு உயிரோட்டமாக ஒரு அவங்களோட பாலியல் பண்பாட்டு அம்சங்களோட சேர்ந்த ஒரு வடிவமாக கூத்து வந்து பயிலப்பட்டு கொண்டு இருக்குது. மறுவல்ல நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அது விளையாட நாங்கள் விடவில்லை. நாங்கள் அது ஒரு எங்களோட பாலியல் அம்சத்தில் ஒரு பகுதியாக கூத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். கூத்தன்னு சொன்னால் அந்த குதித்து ஆடுறது, குத்தி மிதித்து ஆடுறது அப்படின்னு சொல்லி பல பொருள்களை சொல்லுவாங்க கூத்துன்னு சொல்லி. அடுத்த வந்து இந்த சிவபெருமான் வந்து தில்லையில் முதல் ஆடுனது கூத்தாடுன தில்லை கூத்தன் 2 பேர் வந்து அப்போ அந்த ஆட்டத்தில் இருந்து எங்களுக்கு கூத்து ஆரம்பிக்க அந்த பல விடயங்களை சொல்லலாம். நாங்கள் கூத்துன்றது இப்போ சிவனாண்ட முதலாவது தில்லையில் ஆடின முதலாவது கூத்து தான் கூத்து. அப்போ அதிலிருந்து எங்களுக்கு கூத்து உருவாக்கப்பட்டது. அப்போ அதிலிருந்து அப்போ இருந்தே எங்கிட்ட கூத்து வந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது அப்படியும் ஒரு கதை இருக்குது. மற்ற நாங்கள் இந்த போல செய்தல் நாங்கள் ஒன்று நடக்கிறத பார்த்து அதை போல் நாங்கள் செய்யணும்ன்றது ஊடாகவும் கூத்து செய்கிறது. இப்போ ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்துட்டு அதை நாங்கள் திரும்ப செய்கிறது. இப்போ ஒரு பாரதை நடந்ததுன்னு சொல்லி முடிஞ்சதுன்னு சொன்னால் அந்த கதை வந்து நாங்கள் மக்களுக்கு அந்த கதைகளை எளிமையான முறையில் சொல்லிட்டோம். கூத்து வந்து பொதுவாக ஒரு சொல்லப்போனால் இப்போக்கி வந்து எங்களுக்கு சமூக ஊடகங்கள் இருந்தது. சமூக ஊடகங்கள் எல்லா காலங்களில் ஒரு ஊடகமாக இருந்தது கூத்து. மக்களுக்கு செய்திகளை கடத்தக்கூடிய பரப்பக்கூடிய விடயங்கள், எங்களோட சம்பவங்களை, எங்களோட புராணங்களை, இதிகாசங்களை, எங்களோட வரலாறுகளை, உள்ளூர் சார்ந்த விடயங்களை, எங்களோட கற்பனை சார்ந்த விஷயங்களை, இப்படியான கதைகளை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கடத்தக்கூடிய ஒரு ஊடகமாக தான் கூத்து இருந்தது. சமூக வலைத்தளங்களுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறது ஒரு பாகம் இதில் இருக்குது. நாங்கள் யாரை பார்த்தாலும் இந்த விடயத்தில் நாங்கள் உலகம் சுருங்கி விட்டேன்னு சொல்லி எங்கள் இருக்கிற திறமைகளை நாங்கள் இன்னொருங்களை அறிவை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு விதம் இருக்கிறதால அதை பார்க்குறது குறைவு. ஆனால் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் குறைவாக இருக்குது. எனக்கு நான் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் மேல் படிப்புகளுக்கெல்லாம் கூத்து ஒரு பாடமாக்கப்பட்டு இருக்குது. அது ஒரு பாடமாக இருக்குது. அந்த கூத்துகளில் பல பேராசிரியர்கள் உருவாகி கொண்டு இருக்காங்க. அப்போ படித்த சமூகம் வந்து இன்றைக்கு வந்து அந்த கூத்துக்கள் இருக்குது. இப்போ நானுங்களும் வந்து கல்வி ரீதியாகவும் செயற்பாடு ரீதியாகவும் இதுக்குள்ளே இருந்து கொண்டு ஏன்னா படித்த சமூகங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறதால நம்ம கூத்து வந்து வாழ்ந்து ஒன்றா இருக்குது. அது
விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் சாத்தியம் இல்லை. அது தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு கலையம்சமாக தான் இருக்குது எங்களை பகுதிகளில். எங்களுக்கு என்னடா இடத்துக்கிடம் மாறுபட்ட இதுகள் இருந்தாலும் ஒரு இதுகள் இருந்தாலும் ஆனால் கூத்து வந்து மறைவி போகிறதுக்கு இல்லாமல் போகிறதுக்கு நிகழ்வுகள் அந்த ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் பேசப்படுற அளவுக்கு கூத்துகளை வந்து இந்த உங்களை மாதிரி இந்த பதிவுகள் செய்கிறது வந்து குறைவாக இருக்கிறதும் அது மறைவி போகுதுன்றதுக்குரிய ஒரு காரணங்கள் உண்டு. அதுவும் ஒரு காரணம். அவருக்கு தெரியல. நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரமனாடு கோனாட வானுலகி கூட்டம் எல்லாம் ஆட குஞ்சர முகத்தோனாடு குண்டளம் இரண்டாட தண்டை புலியாட குழந்தை முருகேஜ நாடு சம்பந்தரோடோ இந்திராதி 18 முனியட்ட மாலகருமாடு அடிமுடி தன்னை சூடி நிகரில்லா தண்டவே அடிமிதி கால தூதன் அஞ்சலி செய்தி சூழ படிமுகல் சித்திர புத்திரல் பக்கமதாக வரவே இடிமுறை குரலை மேற்ற காலனும் வருகின்றேனே எமர் தர்மராஜுக்கு தான் ஆடுறாரு. வந்தாரே சிவனாரிட்ட கட்டளை பாடிக்கு மலைகளும் மாறிவிளாட கைலாயபதியிடம் சென்று உனக்கு வேண்டிய வரங்களை பெற்று வருவோம் பரிவிலாக.
களிப்புடன் உரை செய்வேனே நீகாமினி மாசிவனுமயனி மகிழவருகாமாச்சினியே தங்கை சிவகாமினி மாயவந்தங்கை நீ மண்ணீர் வாய் வாங்கினவளும் சிவாயமும் நீயே கூத்தாடும் ஈசனோடு கூத்தாடும் காளினி குலவு வர சிவமும் நீயே ஓம் மந்திர ரூபினி சங்கார சக்தி நீ ஒருகை சூலத்தவளும் நீ இந்த பூமிதனில் அடியார்கள் வாழ்வினை தந்தருளும் மாரிமக மாறி தாயே சூலம்பேலும் மான்மழு கரத்தேந்தி கரிநிற அரவமாட கங்கை செஞ்சடையிலான பரிவுடன் விடையிலே பரமசிவன் பகவானே தங்கையுடனே திங்களை ஜடை கணிந்தவர் புகழ் துணிந்தவர் மைத்தூனான பஞ்சாயுதபாணி மைத்தூர் பரம்பொருளோ பரம்போரோளிதோ சோற்றி நாதவை ததிந்தத்தா தெய்ய ததிந்த ஆதிசிவனும் வந்தாரே விடையிலறி ஆதிசிவனும் வந்தாரே பூமாலை போடலாம் கடைசி மாலை போடலாம் பரமாலையும் போடலாம் வேட்டி கட்டலாம் சாலை கட்டலாம் சந்தோஷம் என்றார் அழைப்பு அழைப்புக்கு போடுவோம் எல்லாரும் போடலாம் ஆமாம் ஆமாம் ரெண்டைக்கு சலங்கையை கட்டினாங்க அரங்கேற்ற மாதிரி செஞ்சு இப்போ திரும்பி நாங்கள் கோவிலில் இதே மாதிரி தான் சலங்கை கட்டி உடுப்பு கட்டுவோம் எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி சாரி கட்டுற ஆளுக்கு சாரி ஆம்பளை கூத்துக்கு வேற மாதிரி சாரி கட்டி ஆடுவோம் நாங்கள் அதே மாதிரி ரயில் பார்க்குறோம் முதல்ல நாங்கள் சலங்கை கட்டாமல் நாங்கள் சட்டம் கொடுத்து ஆடி வந்துடுறாங்க இப்போ இன்றைக்கு சலங்கையை கட்டி ஒருக்கா பார்க்குறோம் நாங்கள் இங்கே பொங்கி போட்டு கோயிலில் போய் சலங்கை ஒரு காலையிலையும் எங்களோட அண்ணா எங்களை குரு வைப்பார் காலையில் வச்சுட்டு வந்து மறைஞ்ச வந்து முன்னுக்கு இருந்தால் வேற வர வச்சு கொண்டே வருவோம் வச்சு 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 வச்சுன்னா கடைசாவது இன்னும் வேற வர போகும் இன்னும் கொஞ்சம் நேரம் இது பாட்டு அது ஆசை என்று சொல்லலாம் முதல் கூத்து பிடிக்காது பிறகுதான் அண்ணம்மாக்கள் சொல்லி இது கலை அப்படின்னு ஓ அம்மா அப்பா சொல்லி இது கலை இதுக்கு போகணும் அப்படி சொல்லி பிறகு நான் அதுல இருந்து பார்த்து வார நான் போன்ல கூத்துகள் அது பிறகு இங்க வந்து சட்டம் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க அப்ப இங்க நானும் போய் 14 வயது ஓ அப்படி தொடர்ச்சி ஆடிக்கொண்டிருக்கேன் ஓ தொடர்ச்சி போய் அரங்கேற்றம் ஒழுங்கா சரியான டேட் தெரியல ஓ நல்லா ஆடுறீங்க
கள்ளர்கள் மாளிகை பூந்து களவுகளை என்னாலும் பிறகு விற்பவன் களவாக எடுத்தோடி விட்டான் என்று உனக்கும் உனது அன்பருக்கும் அறிந்து வரச் சொன்னான் அறிவீராக. கூத்து பார்க்க வந்த ஆக்களை பார்த்தீங்களா? இன்னும் எப்படி இருக்கு கூத்து? நல்லா இருக்கா? நான் இந்த கூத்து நடிக்கப்பட்ட காரணம் என்னென்னா, ஒரு 13-14 வயதிலிருந்து நான் இந்த கூத்து ஆரம்பித்து நான் ஒரு அண்ணாவியாரோட இருந்து நான் பழகி நான் இந்த கூத்து ஒரு சிறிய கூத்து ஒன்று பழகி அதிலிருந்து ஒரு பெரிய அண்ணாவியாரோட சேர்ந்து நான் இந்த கூத்து ஒரு கலையாக எனக்கு வளர்ச்சி பண்ணணுன்றதுக்காக நான் அவரோட சேர்ந்து நான் இந்த கூத்தை பழகினேன். பழகி நான் இந்த கூத்தை ஆரம்பித்து வர காலத்தில் நான் தனிப்பட இந்த கூத்தை பற்றி நான் ஆரம்பித்து வரைக்கும் எனக்கு இப்போ வயது 71. உலக காலத்துக்கு நான் இந்த 37 கூத்து பழகியிருக்கேன். இந்த 37 கூத்து பழகின காலத்திலிருந்து எனக்கு ஒரே ஒரு கூத்து தான் அலைஞ்சு போனது. மக்கே இந்த 36 கூத்தும் நான் பழகி நல்லா மேடை ஏற்றிருக்கேன். 33 கலரியும் ஆடியிருக்கேன். 23, 18, 13, 4, 5 இப்படி நான் இந்த கூத்துகளை நான் இந்த கலையை இந்த சிவமட்டிலையும் நான் இதை அழிக்கப்படான்றதுக்காக இப்போதைக்கு நான் இதை செய்து வரேன். மற்ற ஆழத்தை அற்காலத்தில் உள்ள ஆக்கள் அதுகளை இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது அது எழுதுகளெல்லாம் அற்காலத்தில் செய்து வந்திருக்காங்க. இப்போதைக்கு அந்த கேள்வி கேட்குறதுக்கு அதுக்குரிய பதில் சொல்கிறதுக்குரிய அண்ணாயிமாரும் இல்லை. நாங்களும் அதை செய்கிறதுக்கு எங்களோட குருமாறு எங்களுக்கு அதை தரலை. நாங்கள் இப்போதைக்கு எங்களோட முயற்சியாலையும் இந்த கடவுள் பக்தியாலையும் மக்களோட பக்தியோடையும் நாங்கள் இந்த நடைமுறைகளை செய்து இந்த கலையை உருவாக்கணும், பின்னடைய விடக்கூடாது என்றதுக்காக நாங்கள் இதை செய்து வரோம். ஆனால் நான் பின்னடைஞ்சு போனாலும் என்ன எங்களோட கண்ணை முத்தமிழ் மன்றத்தில் கண்ணை அம்மாள்ற புண்ணியமாக எந்த இடத்துலையும் பின்னடைய வைக்கல. இது மதுரவாசி நாடகம், தென்மொழி நாட்டுக்கூத்து. தென்மொழி நாட்டுக்கூத்தை இந்த எண்ணம்பால கோவில் கிராமம், புதுமண்டலத்தடி எண்ணம்பால் கோவில், இந்த கிராமத்தில் நாங்கள் இதை செய்து இந்த மக்கள் தான் எல்லாரும் இந்த சலங்கேட்டு விழா, இந்த சலங்கேட்டு விழாவை நான் நிறைவேற்றணும் என்று எந்த முயற்சியாலையும் எந்த கூத்து கலைஞர்கள் முயற்சியாலையும் எங்களோட கொப்பி ஆசிரியர் முயற்சியாலையும் இன்றைக்கு இதை நாங்கள் என்ன ஒரு 7 கலரியோட இதை ஒரு அரங்கேற்று விழா மாதிரி நாங்கள் செய்கிறோம். ஆனால் அரங்கேற்று விழான்னு சொல்லக்குள்ள அது மேக்காப்பு பண்ணி உடுப்பு கட்டி அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்து தான் அரங்கேற்று விழா. இது சலங்கேட்டு விழான்னு சொல்லக்குள்ள இதை பெருசாக உடுப்பு அது இதெல்லாம் சரி கட்ட மாட்டாங்க. வெள்ளை வெட்டி கட்டுறார்கள் வெள்ளை வெட்டி கட்டுவாங்க, பச்சை வெட்டி கட்டுறார்கள் பச்சை வெட்டி, இப்படியான இது பண்ணி நாங்கள் இதை எவரும் இந்த சரத்து கட்டாமல் ரவிச்சு போடாமல் நாங்கள் இந்த வெள்ளை உடை அணிந்து தான்
நாங்கள் இந்த அரங்கேற்று விழாவை செய்கிறோம். இதுகளில் எதுவும் பிழை இருந்து வேண்டாம் அதை சிறுகதையாக கதைச்சி எங்களை நடைமுறை செய்யணுமன்றதை பற்றி நாங்கள் நன்றியுடன் வழங்குகிறோம். தாளமட்டு வந்து இது வந்து வடமோடி இல்லை, இது தென்மோடி. இது தென்மோடிக்கு வந்து தரித்துழா வைப்போம். மைக்கிறது வந்து காலறிஞ்சி துரிதம் வைக்கிறதுக்கு வைப்போம். அப்படியான இதுகளில் வந்து இது 18 தாளமும் அடங்கப்பட்டது. தென்மோடின்றது 18 தாளமும், வடமோடியிலையும் 18 இருக்கு. ஆனால் பெரும்பாலும் வடமோடியில் ஃபுல்லாக 18 அடிக்கிறதுக்கு இடம் வராது. எனக்கு தெரிஞ்சது தென்மோடியில் வந்து பெண்ணுக்கு அடிப்பன், ஆணுக்கு அடிப்பன். பெண்ணுக்கு வந்து வந்து அது இப்போ என்ன பொறுத்த வகையில் அது அடிக்கக்குலாம், அது அடிக்கக்குலாம் காட்டலாம். இப்போதைக்கு வந்து அது எல்லாம் சொல்ல பெண் கூத்து, குமாரர் கூத்து அவங்களுக்கு 18 அடங்கப்படும். ஆனால் சில பல நேரத்துகளில் நாங்கள் வந்து இந்த 18ஐயும் எடுக்கிறல்ல. காரணம் என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஆலயத்துக்கு போனோடனே ஒரு 6 மணிக்கு பூஜை முடிஞ்சால் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து காட்டலாம். ஒரு 9-10 மணிக்கு அந்த பூஜையை அவை ஆரம்பித்து முடித்தாங்கேண்டா நான் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்காது. ஏனென்றால் இந்த அனுமதி கிடைக்காதுன்ற எண்ணத்துக்காண்டா இதை மன்னிப்பாக சொல்கிறேன். அனுமதி கிடைக்கான்ற எண்ணத்துக்காண்டா எங்களுக்கு இந்த சரித்திரத்தை பற்றி பார்க்கணும், எதிர்பார்க்கணுன்றது எத்தனை மக்கள் வந்துருக்கும். பழையாக்கள் இருப்பாங்க, புதாக்கள் இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கும். அப்போ இந்த சரித்திரத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறதுக்கு இருப்பாங்க. எங்களுக்கு இந்த தாளக்கட்டை எதிர்பார்க்கணுமென்று விரும்ப மாட்டாங்க. இசையை பற்றி விரும்புகிறேன்டா எங்களுக்கு பழைய கலைஞர்கள், பழைய உத்தியோகத்தர்கள், இப்படியான மக்கள் அவங்க வந்து இந்த தாளக்கட்டை விரும்புவாங்க. இவர் என்ன அடிக்கிறாரு, என்ன பேசுகிறாரு, எப்படி போகுது இந்த சரித்திரம், எப்படி இந்த அடி எப்படி போகுது என்றதை பற்றி நல்லா எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு உணர்வுகள் ஓ எல்லாம் வரும், சகலதும் வந்து 18 வரும், 17 வரும், 4 வரும், 5 வரும். அப்போ என்ன காரணம்டா அது வந்து நேரத்துக்கு தக்கனையாக நாங்கள் அடித்து இதை முடித்து 4 மக்களும் பார்த்து காட்சி பண்ணி போகிறதுக்கு தான் நாங்கள் செய்வோம். இப்போ நாங்கள் இந்த காட்சிகளை கூட்டி வச்சு வந்தோம்டா மரா பிற்பட எவரும் இதை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. என்னடா இப்போ நவீன காலம் முன்கூட்டி தான் பார்ப்பாங்க, பின்கூட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் முன்கூட்டி பார்க்குறது சீரான முறைக்கு விளங்காது. பின்னுக்கு போக தான் நாங்கள் போகிற அழிப்பாடு துப்புரவாரிக்கா இல்லை முள்ளு கிடக்கான்றதை பற்றி இந்த நாடகத்தில் விளங்கும். ஃபுல்லாக பார்த்தா தான் அது விளங்கும். ஃபுல்லாக பார்க்காட்டி இவருக்கும் எங்களோட கலாச்சார உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், மைக்க அரசு உத்தியோகத்தர் இவருக்கும் அது விளங்கப்படாது. ஆனால் இப்போதைக்கு இந்த காலத்தில் எடுத்து நாம் பார்க்க போனால் இந்த டிவி அது இதுகெல்லாம் வந்தோடனே இப்போ வந்து இந்த கலைகளை பற்றி எதிர்பார்க்குறதுக்கு காலம் இல்லை. அது காலம் மாறி போயிடுது. எங்களோட பழையாக்கள் தான் வேட்டி கட்டி சாறு கட்டி அலுவ பார்க்குற காலத்தில் அந்த கலைகளை பற்றி விளம்பரமாக்குவாங்க, விளங்கப்படுத்துவாங்க. இப்போதைக்கு 4 முழ துணியை கட்டிட்டு வந்திருந்து பார்க்குற ஆக்களுக்கு இதை பார்க்க மாட்டாங்க. அங்கே அந்த டிவியில் ஓடுறதான் எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் மக்களை கொண்டு சேர்க்குறோண்டா எங்களோட கலையோட சம்பந்தப்பட்ட ஆக்களையும் கலாச்சார உத்தியோகத்தர்களையும் இயேசி மாதிரி அவையே இது எல்லாம் சகலரையும் சேர்த்து வச்சு நாங்கள் அந்த கலையை உருவாக்குறதுக்கு பார்ப்போம். என்னால் முடிஞ்ச நான் நம்மட பாரம்பரியமான கூத்து கலையை அழிய விடப்படாது, மக்களை கொண்டு சேர்க்கணும்ன்ற ஆசை. அதுக்காக நாங்கள் இப்போதைக்கு வந்து சில பல இந்த பாருங்க, நான் இந்த கலைகளை பார்க்குறதுக்காக இந்த பழையாக்கள் தான் இருக்காங்க. புதாக்கள் பிரிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா இப்போ டிஸ்க காலம், பழையாக்கள் தான் இருப்பாங்க, புதாக்கள் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களோட அந்த ஃபோன் தொடர்பும் டிவி தொடர்பும் மைக்க இந்த தொடர்புகளோட தான் பார்ப்பாங்க. இதுகளை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இப்படி தான் பழைய கட்டைகள் தான் இதுகளை பார்த்து ரசிக்கிறேன். புதாக்கள் இதுகளை பார்த்து ரசிக்க மாட்டான். தேடி பார்க்குற காலம் இருந்தும் தேடி பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் தேடி பார்க்கல. என்னடா இப்போ நவீனமான காலம். அப்படியான காலத்தில் இப்போ எங்களோட கலாச்சார உத்தியோகத்தர்கள் இதை விரும்பி எங்களை தேடி எவ்வளவுன்றதை பற்றி எனக்கு தெரியும். எவ்வளோ இருந்து விரும்பி வந்து இப்போதைக்கு எங்களோட கதைகளை வீரிய பண்ணி
எங்களையும் பீரிய பண்ணி எங்களோட கலையை பற்றியும் பீரிய பண்ணி எங்களோட கலைக்கு அமையப்பட்ட மக்களையும் பீரிய பண்ணி அதுக்குள்ளே சம்பந்தப்பட்ட முன்னிடுகாரன் மனைச்சரு இவைகளை எல்லாரையும் பீரிய பண்ணி இப்போதைக்கு எங்கள்கிட்ட இந்த சரித்திரத்துகளை பற்றி கேட்குறாரு எங்களோட ஒரு கலாச்சார உத்தியோகத்தர். கூத்த பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கூத்து பார்க்குற நான் என்ன சொல்கிறேன்டா, அவங்கள்ட்ட சில பல ஆக்கள் எனக்கு இடமிருந்துண்டா போய் அவங்கள்ட்ட கேட்பேன், இது எப்படி போகுது எப்படி வருதுன்றோடனே அவங்க சில ஆக்கள் சொல்லுவாங்க, உங்களோட சரித்திரங்கள் நல்லா போகுது, நல்லா விளங்குது, ஆக்கள் நல்லா இருக்காங்க, உங்களோட அடி நல்லா இருக்கு, உங்களோட கொப்பி ஆசிரியர் நல்லா இருக்காரு என்றதை பற்றி ஒரு சில ஆக்கள் சொல்லுவாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் சொல்லுவோம் அப்படின்டா, என்னது நாங்கள் இதுகளை பார்க்கத்தானே வந்தேன், நாங்கள் வீட்டிலேருந்து டிவியை திறந்தோம்னா நாங்கள் பார்த்து திருப்பி அப்படின்ற பற்றி தான் 5ல் 4 பங்கு சொல்லுது, ஒரு பங்கு எங்களோட நிகழ்ச்சியை பார்க்கணுன்றது நல்லா விரும்புது. நன்றி. எல்லாரும் இந்த கூத்தை பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே இந்த கூத்தின் மேல் உள்ள ஒரு தாகத்தில் நானும் போய் கூத்தை பார்க்கணுமென்று ஒரு ஆசைப்பட்டு நான் கூத்தாரத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த சதங்கை அணி விழாவை தான் நான் பார்க்கல. அது ஒரு முறை பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் நான் போனேன். நான் இப்போ இந்த கூத்தண்டி சொல்கிறது என்னென்னு சொல்கிற ஒரு மறைவார ஒரு தமிழர் பாரம்பரியமான ஒரு கலை. உண்மையாகவே இதை பார்க்குறீங்க. நான் ஒரு 4 பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்னென்னு சொல்கிறேன் நம்ம இளம் சமுதாயம் இந்த கூத்து ஊடாக சில நல்ல கருத்துக்களையும் நம்மளோட பழைய இதிகாசங்கள் பழைய புராணங்களை அறிந்து கொள்வாங்க இந்த கூத்தை பார்த்து. உண்மையாகவே இந்த கூத்தை நம்ம கடைசி வரைக்கும் உயிர்ப்போட கொண்டு போகணும். இந்த கூத்தை இந்த கிராம மக்கள் எவ்வளோ சொல்கிறேன் எவ்வளோ ஒரு விருப்பத்தோடையும் எவ்வளோ ஒரு ஆர்வமாயும் வந்து பார்க்காங்கன்னு நான் பார்த்தேன்னா எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருந்தது. உண்மையாகவே இந்த கிராமம் இந்த கூத்தை இப்போவும் உயிர்ப்போட வச்சிருக்குன்னு சொல்லக்குள்ள எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது நினைக்கிற நேரம். அப்படி எல்லாமே நம்மட என்ன சொல்கிறேன் நம்ம தமிழர்கள் எல்லா கிராமங்கள்லையும் இப்படியான கலைகளை ஊக்குவிக்கணும், இப்படியான கலைஞர்களை பாராட்டி நம்ம கலையை நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு நம்ம கடத்தி கொண்டு போகணும்னு கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூட வந்து விடைபெறும் நான்.